கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அங்கே நீதித்துறை, இலங்கை நீதித்துறை இல்லை, அங்கே அவர்களது நீதித்துறை இருந்தது. ஆனால் பிறப்பத்தாட்சி பத்திரம், இறப்பத்தாட்சி பத்திரம், சாதாரண தர பரீட்சை, அட்வான்ஸ் லெவல் பரீட்சை, பாஸ்போர்ட், அடையாள அட்டை என்பன சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் நீதிமன்றத்தை நாட முடியாத சூழ்நிலை இருந்தது. ஒரு கட்டத்தில் கனடா தூதுவர் ஆலயத்தில் கனடாவுக்கு செல்வதற்கு அங்கே ஸ்பான்சர் செய்யப்பட்டிருந்தது. பாஸ்போர்ட்டில் ஒரு பெயர் சிறிது மாற்றம், நீதிமன்ற கட்டளையை பெற்று வாருங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் கிளிநொச்சியை சேர்ந்தவர்கள். கிளிநொச்சியில் இலங்கை நீதித்துறை இல்லை. நான் வவுனியாவில் இருந்தேன். எனக்கு கிளிநொச்சி மாவட்டத்தை பரிபாலனை செய்வதற்கான அதிகாரம் இல்லை. உடனடியாக பிரதம நீதியரசருடன் தொடர்பு கொண்டேன். அவர் உடனடியாக என்னை முல்லைத்தீவு கிளிநொச்சி மேலதிக மாவட்ட நீதிபதியாக நியமித்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அங்கே வாழுகின்ற மக்களுக்கு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கலாமோ அனைத்தையும் வவுனியாவில் இருந்து செய்யுமாறு எனக்கு படிப்புரை பிறப்பித்தார். அதனை அடுத்து நான் பகிரங்கமாக அறிவித்தேன். அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் வவுனியா நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு வருவார்கள். நான் ஓமந்தை தாண்டியதில்லை, ஏனெனில் அது அவர்களின் கட்டுப்பாடு. 40% இலங்கை நிர்வாக கட்டுப்பாட்டில் இருந்தது, 60% கட்டுப்பாடற்ற பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது வவுனியா மாவட்டம். அந்த வகையில் அந்த வவுனியா முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு வவுனியா நீதித்துறை பணியாற்றியது.